ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சரிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரிதம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் பிரதி வாரமும் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 53வது வாரமாக இந்த அனுபவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் போன வாரம் நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு சுப்பிரமணியம் சேலம் அவர்தான் இந்த வாரமும் நம்மோடு பகிர்ந்து கொள்றார் அவருடைய அனுபவத்தை. இது 2020 ஆண்டு நடந்த ஒரு அனுபவம். 2020 ஜனவரி மாசத்துல அவர் அமெரிக்காவுக்கு கிளம்புறார். அவருடைய பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்புறார். அந்த சமயத்துல அங்க ரொம்ப குளிர்காலம். அங்க அவரோட பொண்ணு நியூ ஜெர்சியில வர்ஷன் இருக்கா. அங்க இருக்கிறவர் அவருடைய அக்கா பொண்ணும் அங்கதான் இருக்கா போல இருக்கு. அவ சிகாகோல இருக்கா. அதனால அந்த குழந்தைய பார்த்துட்டு வர்றதுக்காக யுனைடெட் விமானத்துல ஜனவரி மாசம் 10ஆம் தேதி போயிட்டு வரணும்னு டிக்கெட் புக் பண்ணிருக்கார். அவரோட அக்கா பொண்ணு சிகாகோல இருந்து ஒரு 70 மைல் தள்ளி இருக்கா. அங்க சிகாகோவோட இன்னும் 5 டிகிரிகள் 6 டிகிரிகள் குளிரும் பனியும் அதிகமா இருக்கும். இவர் கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏர்லைன்ஸ்ல இருந்து அவளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதுல என்ன மெயில் வந்திருக்குன்னா 11 மற்றும் 12ஆம் தேதிகள்ல சிகாகோல கடும் பனிப்பொழிவு இருக்கும். அதனால விமானங்கள்லாம் ரத்து செய்யப்படலாம். அந்த காரணத்தினால உங்க பிரயாண தேதியை நீங்க மாத்திக்கணும். அதற்காக எந்த அதிகப்படியான கட்டணம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு மெயில் அவருக்கு வந்திருக்கு. இவருக்கோ ஒரு பெரிய குழப்பம். அந்த நாட்களை விட்டா வேற நாட்கள் இல்ல அந்த குழந்தைய போய் அவருக்கு பார்க்கறதுக்கு. உடனே அவர் ஊருக்கு கிளம்பணும். குழம்பி போன அவர் சேலத்துல இருக்கிற அவரோட சிஸ்டருக்கு போன் பண்ணி என்ன பண்றது அப்படின்னு கேக்குறார். அவ சொல்றா, நம்ம குருநாதர் ஸ்ரீ 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 பாரதி தீர்த்தர் மகா சுவாமிகள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ மாட்டுக்கு கிளம்பு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு அவ சிஸ்டர் சொல்லிடுறா. இதற்கு இடையில சிகாகோல இருந்த அவரோட மாப்பிள்ளையும் போன் பண்ணி இங்க ரொம்ப கலேபரமா இருக்கு, பனி புயல் வரப்போறதுன்னு சொல்றா. அது மட்டும் சாதாரணமான ஒரு பனி புயல் இல்ல, 8 அங்குலம் உயரத்துக்கு ஐஸ் கட்டிகளா கொட்ட போறதாம். அப்படின்னு நீங்க உங்க பிரயாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அவ மாப்பிள்ளையும் போன் பண்ணிடுறார். இவர் இவரோட சிஸ்டர் சொல்லிட்டா, குருநாதர் மேல பாரத்தை போட்டு நீ மாட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அதனால அவர் குருநாதர் மேல பாரத்தை போட்டு குரு காணிக்க எடுத்து வச்சுட்டு திட்டமிட்டபடி அவர் கிளம்பிட்டார். விமானமும் அந்த சமயத்துல கிளம்புறது, சரியான நேரத்துல சிகாகோ போய் சேர்றது. எதிர்பார்த்தபடி இவெல்லாம் சொன்னபடி மழை இல்ல. இன்னைக்கு ராத்திரி தான் பனிப்புயல் வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படின்னு இந்த தகவலை மாப்பிள்ளையும் சொல்றார். இவரை ஏர்போர்ட்ல கூட்டின்னு போறதுக்கு வந்தவர். ஆனா என்ன அதிசயம்னா, ராத்திரி முழுக்க பனியும் இல்ல புயலும் இல்ல. நார்மலா எப்போதும் எப்படி குளிருமோ அதே குளிர் தான். சனிக்கிழமை அன்னைக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சரி கொஞ்சம் கூட மழை இல்ல.
பிசு பிசுன்னு ஏதோ இந்த லேசா ஒரு தூறல் சாரல், அதுதான். ஒரு 1/2 இன்ச் பனிக்கட்டி கூட விழல. என் மருமகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆச்சரியமோ ஆச்சரியம்னு சொல்றார். ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த தளங்கள்ல எல்லாம் ஜனங்கள்லாம் அரசோட புயல் அறிவிப்பு அப்படி சும்மா போயிட்டு போனத குறிச்சு ஒரே கேலி கிண்டல் தான் ஒரே நடந்துட்டு இருக்கு அங்க. ஞாயிற்றுக்கிழமை அவர் திருப்பி மறுபடியும் சிகாகோல இருந்து கிளம்புறார். கரெக்டான நேரத்துல நியூ ஜெர்சிக்கும் வந்து சேர்ந்துடுறது அவரோட விமானம். அவரை தான் மனசுல நினைச்சுக்கிறார். அமெரிக்க ஜனங்களுக்கு என்ன தெரியும், இந்த அதிசயம் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளோட அருளால தான் நிகழ்ந்தது அப்படின்னு. ஏன்னா அவ தங்க ஒருபோதும் யோசிக்கவே இல்லை. நீ நம்ம குருநாதர் மேல பாரத்தை போட்டு நீ கிளம்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாள்ல, மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அந்த ஒரே நம்பிக்கை, அந்த ஒரே வார்த்தை, அந்த ஒரே நம்பிக்கை, அதுதான் அவருக்கு. அது எப்பேற்பட்ட இடரையும் நமக்கு போக்கிடும் அந்த நம்பிக்கை இல்லையா. இப்படி எத்தனையோ அனுபவங்கள் உத்தரத்தேர்ந்தும் நம்ம கேட்டுருக்கோம். இப்போ நம்ம கேட்க போற அனுபவம் ஆரம்பத்துல நமக்கு ஹிரண்மயி அப்படின்னு ஒரு குழந்தை நமக்கு சொன்னா ஞாபகம் இருக்கா. அவதான் மறுபடியும் அவளோட ஒரு அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போறா. திக்கற்றோருக்கு எந்த காலத்திலும் ஆதாரமான கருணாமூர்த்தி நம்முடைய குருநாதர் அப்படின்னு சொல்றா. நம்ம அறியாமையால தவறுகள் செஞ்சாலும் ஜெகதம்பா ஸ்வரூபமான நம்மோட சுவாமிகள் தன்னோட தாயன்பினால அடியவர்களோட குறைகளை எல்லாம் களைந்து அபயம் அளித்து நம்மள காப்பாத்துறார் அப்படின்னு சொல்றார். நம்முடைய குருநாதர் ஒரு எல்லையற்ற தயா சாகரம்னு சொல்றார். அந்த சாகரத்தின் ஒரு துளிய கூட விவரணை பண்றதுக்கு வார்த்தைகளோ சக்தியோ தகுதியோ இல்லாத கடை நிலை அடையவள் நான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதும் என்னோட வாழ்வில் குருநாதர் நடத்திய ஒரு அற்புதத்தை என்னால நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவருடைய மகள் சாரதா ஆரம்ப நிலை பள்ளியில 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த சமயம் அது. மேற்கொண்டு 6ஆம் வகுப்புக்கு அவளை இடைநிலை பள்ளியில மிடில் ஸ்கூல்ல சேர்க்கணும். அவ ஊர்ல 2 இடைநிலை பள்ளிகள் இருக்கு. அவற்றிடையே இரவும் பகலும் போல பல வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு பள்ளியில ஆசிரியர்கள் மாணாக்கர்களுக்கு ரொம்பவும் நன்றாக போதித்து பயிற்சி அளிச்சுருக்கா. அந்த பள்ளியோட மாணவர்கள் ரொம்பவும் ஆற்றலோடு நல்ல கல்லூரிகள்ல இடமும் கிடைச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கா. ஆனா அந்த பள்ளியில இடம் பெறுவதற்கு அவர்கள் நடத்தும் நுழைவுத் தேர்வுல மாணவர்கள்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். அது மட்டும் இல்லாம ஆரம்ப நிலை பள்ளியிலும் நல்ல மதிப்பெண்களும் நன்னடத்தை சான்றிதழ்களும் பெற்று அதையும் சமர்ப்பிக்கணும். 2வது பள்ளியில ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதில் கொஞ்சம் ஸ்ரத்தை இல்லாம இருப்பாளாம். அங்க படிக்கிற அப்படியே ஆசிரியர்களே அப்படி இருக்கும்போது மாணவர்கள் எல்லாம் எப்படி இருப்பா இல்லையா. வேண்டாத வம்படிச்சுண்டு பெரும்பாலான நேரத்தை விளையாடிண்டு வீண் பிரச்சனைகளை பண்ணிட்டு தான் கழிச்சுட்டு இருக்கா அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணாக்கர்கள்லாம். ஹிரண்மயிக்கு சாரதாவ அந்த நல்ல இடைநிலை பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு ஆசை. அதற்காக அந்த ஸ்கூல்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடுற. ஆனா என்ன நடக்கிறதுன்னா துரதிருஷ்டவசமா ஆரம்ப நிலை பள்ளியில சாரதா பெற்ற மதிப்பெண்ணோட சான்றிதழ்களை இவா சமர்ப்பிக்க தவறிட்டா. கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மோட அதாவா கொடுக்கல. குழந்தை நுழைவு தேர்வுல நன்னா எழுதியிருக்கா. நான் நன்னா எக்ஸாம் எழுதியிருக்கேம்மா, எனக்கு கண்டிப்பா இடம் கிடைச்சிடும் அப்படின்னு உற்சாகத்தோட சொல்றா குழந்தை.
இவாளும் கண்டிப்பா அட்மிஷன் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. ஒரு ஒரு மாசம் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் ஆயிடுத்து. பள்ளியிலிருந்து சாரதாக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்துடுத்து அவளுக்கு. சாரதா ரொம்பவும் துவண்டு போயிட்டா. நான் நன்னா தானே பரீட்சை எழுதினேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இடம் கிடைச்சுடுத்தே, ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அழுதுன்னு இருக்கா அவ. ஹிரண்மயி என்ன பண்றா, அங்க ஸ்கூல்ல அட்மிஷன் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவ வந்து திருமதி எலிசபெத். அவளுக்கு போன் பண்ணி கேக்குறா, ஏன் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு போன் பண்ணி கேட்கும் போது அப்போ அவ சொல்றா, சாரதா வந்து நுழைவுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்கா. ஆனா அப்ளிகேஷனோட அந்த ஆரம்ப பள்ளியோட மதிப்பெண் சான்றிதழ்களை நீங்க கொடுக்க தவறிட்டேன், அதனால தான் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். குற்ற உணர்வு ஹிரண்மயிக்கு. ஏன்னா குழந்தை நல்லா பரீட்சை எழுதியிருக்கா. இது வந்து பேரண்ட்ஸோட தப்பு இல்லையா? எத்தனை ஒரு அருமையான வாய்ப்பை நான் என்னோட கவனக்குறைவால இப்படி தவற விட்டுட்டேனே. இனிமேல அந்த ரொம்பவும் சுமாரான பள்ளியில தானே என்னோட பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு வருத்தப்படுறா. இதுக்கப்புறமா என்ன நடக்க போறது, என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம். ஸ்ரீ சத்குரு பாகி 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 பாகி.